இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்க, யாரெல்லாம் டெசர்ட் லவரு, சாக்லேட் லவருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணது பனானா சாக்லேட் தான். ஸோ ஒரு பனானாவை பீல் பண்ணி டார்க் சாக்லேட் அமுல் 99% கொக்கோ சாக்லேட் தான் நான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் அது ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வீட்டில் இருக்கிற ஒரு பனானாவை எடுத்து, எந்த பனானா இருந்தாலும் ஓகே, இல்லை எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் ஓகே. ஸோ அன்றைக்கி என்கிட்ட இருந்தது பனானா. அதை இந்த மாதிரி பீல் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி, ஸோ டார்க் சாக்லேட்டை கொஞ்சமாக எடுத்து அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி, ஸோ கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்பா அவ்வளோ ரிச்சாக ஃபுல்லாக எந்த ஸ்வீட்னஸும் இல்லாமல் அவ்வளோ டார்க்காக இருந்துச்சு சாக்லேட்டு. ஸோ நான் ஸ்வீட்னஸ்க்காக இது ஜாக்ரி பவுடரை ஆட் பண்ணேன். அதை நல்லா மெல்ட் ஆனணும். கட் பண்ணி வச்சுருக்க பனானாவை நல்லா இந்த சாக்லேட்டில் கோட்டிங் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு, ஒரு 5 பீசஸ் ஆஃப் பனானாஸ் நான் கோட்டிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு இதை நான் ஃப்ரீசரில் 1 hour விட்டுட்டேன். ஸோ ரிமைனிங் இருந்த பனானாவை நான் என்ன பண்ணேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ரிமைனிங் சாக்லேட்டு மெல்ட் பண்ணது இல்லையா, அதை இது மேலே அப்படியே அழகாக சாஸ் மாதிரி ஊற்றி, அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸு, கேஷ்யூ, பாதாம் ரெண்டுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு டெசர்ட் மாதிரி சாப்பிட்டேன். வாவ், சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், 1 hour கழித்து ஃப்ரீசர்லேருந்து இந்த பிளேட் எடுத்தால் குட்டி குட்டியாக காயின் மாதிரி எவ்வளோ க்யூட்டான சாக்லேட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பனானா சாக்லேட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.